குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? Jonas Seraph. ஜோனாஸ் செராஃப், கிறிஸ்துவ சமூகம் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஆசிர்வதிக்கிறோம். அதுபோல உன் பெற்றோரும் ஞான பெற்றோரும் இருக்கின்ற குருக்களும் உன்னை ஆசிர்வதிப்பார்கள். ஜோனாஸ் செராஃப், இந்த குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்குமாறு அருள் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். ஜோனாஸ் செராஃப் இந்த குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியார் குடிகொள்ளச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். பொழுது ஆயத்த எண்ணெய் பூசப்படுகிறது. உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் தைலம் பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஞானஸ்தான நீரை புனிதப்படுத்துமாறு அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தில் உள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் வல்லமையும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஞானஸ்தான வார்த்தை பாட்டை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவு கூறுவோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளத்தோடு நம்முடைய வார்த்தை பாட்டை ஞானஸ்தான வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளுவோம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை எல்லாம் விட்டு விடுகிறீர்களாம். விட்டு விடுகிறேன். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களாம். விட்டு விடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்து நம்மை பாதுகாத்து வருகிற எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களாம். நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசி வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களாம். நம்புகிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களாம். நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் ஜோனாஸ் செராஃப் இவர் ஞானஸ்தானம் பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். ஜோனாஸ் செராஃப் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். ஆமென். ஞானஸ்தான நீரினால் கழுவப்பட்ட இந்த குழந்தை கிறிஸ்மா என்ற பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் செய்கிறோம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூசுகின்றார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்பாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீராக. ஆமென். இப்பொழுது கிறிஸ்துவ வாழ்வின் மேன்மை உணர்த்துகிற வெண்ணிற ஆடை அளிக்கப்படுகிறது. ஜோனாஸ் செராப், நீ புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறாய். இந்த வெண்ணிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமென். இப்பொழுது விசுவாசத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த எரிகிற மெழுகுத்திரி பெற்றோர் ஞான பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த விசுவாசத்துக்கு அடையாளமான ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தை ஒளியின் மகனாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்பொழுது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. ஆமென். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் புரிவாராக. ஆமென்.